திருச்சியில் பேராலய கட்டுமான பணியின் போது சாரங்கள் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார், 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருச்சி மேலப்புதூரில் உள்ள புனித மரியன்னை பேராலயம் 100 ஆண்டுகள் பழமையானது. இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு தற்போது 9 கோடி ரூபாய் செலவில் புதிய ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. கட்டுமான பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கட்டுமான பணிகள் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் தேவாலயத்தின் உட்புறம் சிமெண்ட் பூசுவதற்கும் அலங்கார விளக்குகள் பொருத்துவதற்கும் சாரங்கள் அமைக்கப்பட்டன. இரும்பு பைப்புகள் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த சாரத்தின் மீது நின்று தொழிலாளர்கள் பணிகளை மேற்கொண்ட போது திடீரென்று சாரங்கள் சரிந்து விழுந்தன. இதில் 25க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் போலீசார் இடிபாடுகளுக்குள் சிக்கிய தொழிலாளர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர். செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் தேவாலயத்துடைய கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு. புதிய தேவாலயம் ஒன்று கட்டிட்டு அதனுடைய உள்பகுதியில் அலங்காரத்துக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செயின்ட் ஜோனஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டர் நிறுவனத்திலிருந்து ஒரு 120 தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சாரம் ஒரு புறத்தில் சரிஞ்சதுனால அதில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் காயமுற்றார்கள். விபத்தில் சிக்கிய உடையாம்பட்டியைச் சேர்ந்த அசோக்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.